கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் கோமதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்பா. நீ நினைச்ச மாதிரி தான்ப்பா நானும் நினைச்சேன். கோமதி வீட்டுக்காருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்கே போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரிஞ்சது எல்லா புகாரையும் வாபஸ் வாங்குற முடிவை அரசி தான் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். குமாரி, அரசி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. ரொம்ப நல்லவ, பக்குவப்பட்டவ. 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் அவ உன் கூட பழகனா. இப்ப 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் உன் மேல கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கியிருக்கா. அரசியோட அம்மா அப்பா கண்ணீரையோ இல்ல அரசியோட கண்ணீரை பத்தியோ நீ கவலையே படல. ஆனா உன் அம்மாவோ உன் அப்பத்தாவோ அழக்கூடாதுன்னு அந்த புள்ளை யோசனை பண்ணிருக்காப்பா. நம்ம மேலயோ அரசி மேலயோ தப்பு இருக்கிற மாதிரி எந்த நியூஸும் வரலையே. அதானே அவன் கால்ல விழுந்ததானே நியூஸ்ல வந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் தேவையாடா? அம்மா, அவனை வந்து அரசி கால்ல விழுன்னு யாரும் சொல்லவே இல்லையே. அவனே தானே வந்து குற்ற உணர்ச்சியில விழுந்தான். விழுந்தான் தான். இருந்தாலும் என்னடி இருந்தாலும் ஆனாலும் சொல்லி இழுத்துக்கே இருக்கு. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியாதுங்க. அட என்னமா நீ சத்தியமா புரியலமா. நீ தான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்ன. வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி புலம்புற. இந்த கேஸையே கொடுத்திருக்க கூடாதுடா. அப்ப என்ன பண்ணிருக்கணுமா? என் மகள கல்யாணத்துக்கு 3 நாள் கடத்தி கொண்டு போய் அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் எழுதி கையில கொடுத்துட்டுமா? அப்படியெல்லாம் நான் செய்ய சொல்லலங்க. என்ன சத்தைக்கு? அது ஒண்ணு இல்லப்பா. காலையில எந்திரிச்சோன்னே ஒத்தைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கணும். அவ அப்படி தலையை பிச்சுக்கலன்னு வச்சுக்க அந்த நாள் முழுக்க அவளுக்கு நல்லாவே இருக்காது. பத்தே செஞ்சுக்கிருக்கா. ஐயோ டைம் ஆச்சா? ஏய் வரண்டா. ஓகேண்ணா நான் கிளம்புறேன்ப்பா. ஏலே என்னடா முடிச்சுக்கிறேன் கிளம்பிட்டு? அது இல்லப்பா, குடவுனுக்கு சரக்கு வருதுல்ல. ஏடா அவங்க 9 மணிக்கு மேல கொண்டு வர சொல்ல வேண்டியதானே? இந்நேரம் கொண்டு வர சொல்லி அவசரமா கிளம்பிக்கிறீங்க. மச்சான் அவங்களே சரக்க 10 மணிக்கு எடுத்துட்டு வர்றதா தான் சொன்னாங்க. உங்க புள்ளைய தான் வியாபாரம் பாதிக்க கூடாதுன்னு சீக்கிரமா கொண்டு வர